ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டு போடுகிற தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வேன பில்லி சூனியா அங்காடி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை சொல்கிற பிள்ளைகளுக்கு என் தாய் வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஐஸ்வரி உன்னால் முடியாது எதுவுமே இல்லை ஏன் அது இருக்கு முடக்கம் ஆத்தா ஐஸ்வரி யார் எதுவும் செஞ்சு வச்சிருக்காங்களா இல்லை நேரங்காலம் சரியில்லையா ஆத்தா தாய் எதுவானாலும் என் தாய் வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு வார்த்தா ஆத்தா அழும்பாவில் உடனே கூப்பிட்ற பிள்ளைகளுக்கு என் தாய் வரணும் அம்மா ஏத்தா அப்படின்னா காட்டு வச்சுக்கிட்டு இருக்கா ஆத்தா ஐஸ்வரி யார்த்தா அப்படி சொன்னா என் தாய் சொன்ன வாக்க வா என்னை பெத்த அம்மா எடுத்துருந்துட்டு வாத்தா வழியில எது கிடந்தாலும் சரி எடுத்தறித்தா என் தாய் வாழ வைப்பான் நம்பிக்கையில தான் இருக்கு என் தலை வந்து வாழ வைக்கணும் என் பிள்ளை அந்த தூண்டில எப்பத்தான் சிக்கும் எதுக்குத்தான் அப்படி கஷ்டப்படின்னு என் பிள்ளை நிற்கிது தாயி உன்னையத்தேனே தான் நம்பி ஓடிக்கிட்டு இருக்கி நீ சொன்ன வாக்கு தேனே தாயி அதை வெற்றி ஆகி கொடு எனக்கு அதில் 10 ரூபா வருமானத்தை கொடுன்னு சொல்லுது என் பிள்ளை முடக்கமாக இருக்குது எதையும் செஞ்சு வெற்றி ஆக முடியலையே யாருனால எதுனால யார் எதுவும் செய்வேன்னு வச்சுருக்காங்களா இல்லை நேரம் சரியில்லையாத்தான்னு தெரியலேன்னு வந்து இந்த இடத்துல என் பிள்ளைய உட்காந்துருக்குது தாயி என் பிள்ளைக்கு வந்து மன வலி வேதனை இருக்க மனசில் வேதனையே இருக்குது யார் என்ன பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாமல் துன்பமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆத்தா ஐஸ்வரி நீ வந்து வேலைக்கு போகிற இடத்துல ஆத்தா ஐஸ்வரி எங்க சரியில்லை தாயி சரியா தாயி அங்கே வந்து வாக்கு விடுறாளுங்க சரியா இவளுக்கு இருக்கிறவங்க இல்லை தாயி விட்டு போனவளுக வந்து உன்னை பிரித்து நீனு அந்த இடத்துல பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளுங்க நாங்கள் போனால் அவங்களுக்கும் சொல்லி போயிடணும் அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவள் வந்து ஒரு கோயிலில் போய் ஒருத்தவங்கள்ட்ட திண்ணூறு வாங்கியிருக்காளுங்க பேரை சொல்லி 2 பேரையும் சொல்லி 2 பேர்த்துக்கு சரியான சண்டை வரணும் அவங்க வெளியேறி வரணும் நம்ம மட்டும் வெளியேறி வந்துட்டு நம்ம சேர்த்து விட்டோம் அவங்க இருக்காங்க நம்ம இந்த இடத்த விட்டு வெளியேறி வந்துட்டோன்னு வலி வேதனையில் ஒரு அரச மரத்தடியில் ஒருத்தர் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கிழக்க அவன்கிட்ட போய் திண்ணூறு வாங்கி வந்திருக்காளுங்க பேரை சொல்லி சரியா தாயி இப்போ கொஞ்ச நாளாவே நீ வேலை பார்க்குற இடத்துல முகம் மாற்று போட்டது மாதிரி சண்டை வருதா சண்டை வருதா இருக்கவே முடியாத அளவுக்கு வேணான்ற அளவுக்கு நீ இருக்கிறியா போகவே விருப்பம் இல்லை அந்த சோத்து சட்டி தூக்கவே உனக்கு மனசு வரல சரியா தாயி என்னத்துக்கு போகணும் அப்படின்ற வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அவகிட்ட போகக்கூடாது அவள் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு ஆணவமாக இருக்க சரியா என்னை அந்த இடத்துக்கு போக விடாதத்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற சரியா தாயி மனசு வலிக்குது அவளுக்கு செஞ்ச வேலை அவளுக்கு சொன்ன வார்த்தை சரியா 2 பேரையும் சொல்லி அவளுக்கு சொன்ன வார்த்தை தாயி இந்த தாயிட்ட வந்துட்டு தீர்த்து வைக்கிறி மன நிம்மதியை கொடுதாயி மன நிறைவை கொடு என் துன்பத்திலேருந்து என்னை வெளியில் கொண்டு வா தாயே அல்லும்பாகலும் உன்னை வணங்க எங்களுக்கு நல்ல வழி காட்டுத்தானே என் பிள்ளையை கேட்டுக்கிட்டு இருக்கு நல்ல வருமானத்தை கொடு சீக்கிரமே என் மைனுக்கு மாங்கலையை பிடிச்சி வைக்கணும் தாயி உடம்புல எந்த பிணி இருக்கக்கூடாது எல்லாமே வெற்றியானு என் பிள்ளை கேட்டிருக்கு மனசில் நிம்மதி வேணுதா 10 ரூபா வந்தால் 10 ரூபா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல என் பிள்ளைகளுக்கு பெரிய செலவு தெண்ட செலவாக போகுது வருமானம் வரல ஆனால் செலவு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு என் பிள்ளை வருத்தப்படுது அதான் ஒன்றை கும்பிட நாங்கள் பசி இல்லாமல் சாப்பிடணும் தாயி உன்னால் முடியாதா எது அப்படின்னு என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் இந்த தாயிட்ட கேள்வியாக வச்சுருக்கு நீ இருக்க இந்த இடத்துல நீ வந்து எல்லாமே வெற்றியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் என் பிள்ளை இந்த தாய் சத்தியமாக கட்டுப்பட்டு என் பிள்ளைகிட்ட வந்து நிற்கிறேன் நேற்று நைட்டு கனவுல வந்து ஞாபகம் இருக்காத்தா நேற்று விடிய பிறப்ப வந்தீனே விடிய பிறப்ப வந்திலதா விடிய போகிறப்ப நான் தான் வந்தி சரியா தாயி என் பிள்ளைக்கு வந்து மன உளைச்சி அதிகமாக இருக்குன்னு தட்டி கொடுத்தி சரியா என் பிள்ளை வந்து படுத்தாவே தூக்கம் இல்லைன்றுச்சு இப்போ சரியா தாயி நிம்மதியான தூக்கமே இல்லை என் பிள்ளைக்கு கண் கலங்கி போய் நிற்கிது எந்த இடத்துல போய் சொல்லி அழுகிறன்னு தெரியல தானாக வந்த வியாதியா மனசால வந்த வியாதியா அப்படின்னு என் பிள்ளை யார் எதுவும் பண்ணுறாங்களா எல்லாமே அடுத்தடுத்து எனக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்களேத்தா உன் பாதத்தில் தானே ஒப்படைச்சிருக்கி நீ பார்த்துக்கத்தான்னு சொல்லிட்டேன் சரியா தாயி எல்லாமே உன் பாதத்தில் ஒப்படைச்சிருத்தே நான் வீட்டை விட்டே வெளியே வருவேன் தாயி நீ இருக்க என் பிள்ளை விட்டு நீ காத்து கொடுக்கணும் எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு சொல்லியிருக்கேன் இந்த தாயை தேடி வந்த மயனைக்கு நல்லா இருக்கணும் எல்லாத்துலேயும் இந்த புகழை நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் இன்னமும் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சீக்கிரமே என் பிள்ளைக்கு மாங்கல்யத்தை முடிச்சு வைத்தான்னு சொல்லியிருக்கேன் உன் கிளறிக்கு முன்னாடி நீ முடிச்சு வைக்கணுதான்னு சொல்லியிருக்க தாயி உன் கிளறிக்கு வந்து என் பிள்ளை மருமகளோட வந்து அந்த வாசலில் நிற்கணும் தாயி அப்படின்னு கேட்டுக்கத்தா இது சத்தியவாக்கா கொடுக்குறீங்க புடி தாயி புடியும் தாயி அம்மா